மண்டை உடைஞ்சா ஏங்க சார் நிறைய ரத்தம் போகுது? வணக்கம், நான் டாக்டர் லோகநாதன், பவானியிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்முடைய மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள், மண்டை ஓட்ட உபயோகம் என்ன பகுதியில் இருக்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய டைம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, விளையாடும்போதும் சரி, ஒரு நியூஸ் கேள்விப்படுவோம், மண்டை உடைச்சிட்டாங்க, மண்டை கிழிஞ்சி ரத்தம் ஊற்றுது அப்படின்னு பல சமயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கே கூட மண்டை உடைஞ்சி ரத்தம் ஊற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊற்றிட்டு பல பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர நோயாளிகள் நான் பார்க்குறோம். கடந்த 25 வருடங்களாக பார்த்துட்டு இருக்கேன். மண்டை உடைஞ்சு ஏன் அவ்வளோ ரத்தம் வருது? ஆக்சுவலாக பார்த்தா உடம்புல எல்லா இடங்களையும் விட எங்கே காயம்பட்டாலும் வரக்கூடிய ரத்தத்தை விட மண்டையில் அடிப்பட பயங்கரமாக ரத்தம் வரும். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ. ஸ்கேல்ப் அப்படிங்கிறது மண்டை ஓட்டின் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னு, சப்குட்டினியஸ் டிஷ்யூஸு, ஃபேசியா, அது எல்லாமே சேர்ந்து ஒரு திக்கான ஒரு உரையை அந்த மண்டை ஓட்டுக்கு மேலே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அது கெட்டியான உரை, அதுதான் ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தலைக்கறி சாப்பிட்ருப்பீங்க. தலைக்கறி சாப்பிடும்போது பார்த்தோம்னா அந்த கறியே பார்த்தோம்னா நல்லா திக்காக இருக்கும், ஒரு குஷன் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அந்த தலைக்கறி அப்படிங்கிறது ஆக்சுவலி ஸ்கேல்ப் டிஷ்யூ தான். அந்த ஸ்கேல்ப் டிஷ்யூவோட காரணத்தினால தான் அவ்வளோ ரத்தோடு இருக்கிறதுனால மூளை, மண்டை இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அடிபட்டால் ரத்தம் அதிகமாக வர்றதுக்கு காரணமும் இந்த ஸ்கேல்ப் டிஷ்யூ இருக்கக்கூடிய அதிகமான ரத்த குழாய்கள்னால தான். ஸோ இவ்வளவு பாதுகாப்பான ஒரு குஷன் மாதிரி எஃபெக்ட் மண்டை ஓட்டை சுற்றி இருக்குது. ஸ்கேல்ப் அப்படிங்கிறது அதனுடைய பேர். மண்டை உடைஞ்சு ரத்தம் அப்படியே ஊற்றுது அப்படின்னா அது ஸ்கேல்ப் இன்ஜுரி ஆகுறதுனால மட்டும்தான் ஊற்றுதா, இல்லை எலும்பு உடைஞ்சனால ஊற்றுதா அப்படின்னு பல பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நிறைய பேர் ஒரு பெரிய பதட்டத்தோட சார் மண்டை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கான காரணம் அதுதான். நிறைய டைம் ஸ்கேல்ப் மட்டும்தான் இன்ஜுரி ஆகிருக்கும், அதுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும், மண்டை ஓடு நல்லா தான் இருக்கும்.